உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீருக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள நட்சத்திரங்களின் சந்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எபித்தருடைய தலை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை கடந்து புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வளர்ந்தறிந்து நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ராஜாவாக சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசன் ராஜாவாக ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாளில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருவிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினதை துதியுங்கள். மாம்ச தேகங்களை ஆகாரம் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க கிருபையை எதற்காக நாம இந்த சங்கீதம் 136 வாசிக்கிறோம்னா மறுபடி தெரிந்து கொள்ளணும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் அப்படின்னா நீங்க விசுவாசத்தோட என்ன சொல்ல தெரியுமா? அவர் கிருபை என்றும் எனக்குள்ள இருக்கு. பந்தாவுக்காக நமக்கு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கிடணும். இதை கடமைக்காக நியாயப்பிரமாண சபை கிடையாது, விசுவாச பிரமாண சபை, புதிய உடன்படிக்கையின் சபை. சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு புதிய உடன்படிக்கையின் சபை. புது உடன்படிக்கை பண்ணின இயேசுவை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில முதல் உடன்படிக்கை என்றால் கிருபை. சொல்லுங்க, கிருபை கிருபை. பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் ரேஸ்ல ஓடுவாங்க. எதுல ஓடுவாங்க? புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாம் எதுல ஓடுதவா? கிரேஸ்ல ஓடுதோம். அல்லேலூயா சொல்லுங்க. கிரேஸ், ரேஸ் அண்ட் கிரேஸ். எது வேணும்? கிரேஸ். பழைய ஏற்பாடுல எல்லாரும் ரேஸ்ல ஓடணும், ஓடிக்கிட்டே இருந்தான். ஓடினான் 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 ஓடினான். ஆனா புதிய ஏற்பாட்டிலேயோ கிரேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்னைக்குமே கிஃப்ட் உண்டாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதை எங்க பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல எல்லாரும் சத்தியத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. புது உடன்படிக்கையின் சத்தியம், பழையவைக்கு உரைக்கப்பட்டது, இப்பொழுது புதியவைகளுக்கு உரைக்கப்பட்டது சொல்லி அங்க மலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. 3 நாள் ஆயிரும். அவன் கூட பசிக்கல நினைக்கல. ஆனா இவரோ இவர்களுக்கு உண்ணுவதுக்கு ஏதாச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சீசர்களை பத்தி கேட்கும் போது அவன் சொன்ன, 200 காசு வாங்கினா வச்சா கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வடிச்சு கொட்ட முடியாத அப்படின்னு. இன்னொருத்தன் சொன்ன, 5 அப்பமா 2 மீன் தானையா இருக்கு சொன்னாரு. எல்லாரும் உட்கார வைக்கினாரு. அவர் யோசிப்பாரியா, உனக்கு நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன உடுத்தணும், என்ன வாங்கணும் என்பதை அவர் யோசிப்பாரு. நீ ஓடாத, அவருடைய கிருபையில அடங்கி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒரு ஹைலைட்ட போட்டா எப்படி இருக்கும்? அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.